ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று 17வது நாள் நம்ம லெந்து கால தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற வேத பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். இதில் ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதும்போது அவங்க இவருக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் அவருக்காக உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், அதே நேரத்தில் ஆண்டவரை அறிகிற அறிவில் நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்களையும் அவர் எழுதுகிறாரு. அப்படி எழுதும்போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவருடைய பாடுகளின் ஐக்கியம் இது ரெண்டையும் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றாரு. உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன். அந்த உயிர் தெழுந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாக இருக்கும், அந்த வல்லமை நமக்கு என்னெல்லாம் செய்யும், அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் என்ன சாதிக்க முடியும், அதே மாதிரி அந்த பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. ஆண்டவர் சிலுவையில் பட்ட பாடு, அந்த பாடை நம்ம நினைவு கூறும்போது நம்மளால் திரும்பி பார்த்து எந்த பாவத்தையும் செய்ய நமக்கு முடியாது. அது நம்மளால் செய்யவே முடியாது. ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக சிரசில் முள்முடி சூட்டப்பட்டார், கைகள் காணிகளில் ஆணிகளால் அடித்தாங்க, அவருடைய முதுகில் சாட்டையால் அடித்தாங்க, அதே மாதிரி அவர் காரி துப்புனாங்க. நிறைய காரியங்கள் நமக்காக, நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்னா எல்லா பாடுகளையும் எல்லாவற்றையும் சகித்தார். எல்லாத்தையும் சகித்த தேவன் நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் எல்லாவற்றையும் சகித்தார். அப்படி சகிக்கிற அந்த தேவனை நாம் அறிந்து கொள்ளணும். அவ்வளோ நமக்காக பாடுபட்ட தேவனை நம்ம அறிந்து கொள்ளும்போது மட்டும்தான் அவரோட நம்மளால் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். அவர் அறிகிற அறிவுனா என்ன? சும்மா ஆண்டவர் ஆமாம் அவர் அற்புதம் செஞ்சார், பூமியில் 3 வருஷம் வாழ்ந்தார், அவர் வந்தார், 12 சீஷர்களை வச்சுருந்தார், அவங்க கூடவே இருந்தார், அதுக்கப்புறம் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பினார், அந்த மாதிரி சொல்கிற விஷயமா? இல்லைன்னா அவர் என்னுடைய தேவன், அவர் எனக்காக காயப்பட்டார், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக அப்படின்ற அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஏற்படுத்துறதுக்கு தேவையான அறிவு வேணுமா? என்ன மாதிரி அறிவு நம்ம தேவனிடத்தில் வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்குது? ஆண்டவர் நார்மலாக நம்ம மற்ற ஜனங்களோட பழகும்போது ஒரு ஹாய் ஹலோ அப்படின்னு நம்ம சொல்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நம்ம பார்க்குற இடத்துல ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்கள பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, அவங்களோட ஃபேமிலி பற்றி நமக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் இது நம்ம ஒருத்தவங்களோட நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாக பழகுறோம், ரொம்ப இன்டிமேட்டாக பழகுறோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலி என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைங்க எத்தனை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், சில நேரங்களில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மாறலாம். இந்த மாதிரி பல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு பர்சனை நம்ம இன்டிமேட்டாக அறியும் போது, அவங்கள இன்டெப்த்தாக நம்ம அறியும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க கூட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. அந்த நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 2 பக்கமும் பேசுகிறோம். நம்ம நீங்களும் பேசுவீங்க, அவங்களும் பேசுவாங்க, அப்போ தான் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அப்படி பேசும்போது
ஆண்டவரோட அதே மாதிரி தான். ஆண்டவரோட நம்மளும் பேசணும், ஆண்டவர் நம்ம கூட பேசணும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுனா என்ன? நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் தான் நம்ம ஆண்டவரோட நம்ம வைக்கிற ரிலேஷன்ஷிப். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறது எது வழியாக? வேதத்தை வாசிக்கும்போது அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நம்ம கூட பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஆண்டவரோட மெயின்டைன் பண்ணும்போது அவர் எவ்வளோ பாடுபட்டார், எவ்வளோ அடிக்கப்பட்டார், எவ்வளோ நொறுக்கப்பட்டார், நமக்காக அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிற அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும்போது நமக்கு அவர் உயிரோடு எழும்பும்போது என்ன ஒரு வல்லமை நமக்காக அவர் கொடுத்தார், எந்த வல்லமையை அவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். நம்மளால் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உனக்கு கிடைக்கணும். சின்னதாக கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் மலைகளை பெயர்க்கிற அளவுக்கு உனக்கு காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அந்த மலைகளை பெயர்க்கிற அளவுக்கு விசுவாசம் நமக்கு வேணும்னா ஆண்டவர் நமக்கு என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அந்த மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நமக்குள்ளே ஏற்படும். ஆண்டவர் எல்லாம் செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடே நம்ம இருந்தோம் அப்படின்னா மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நமக்கு ஒரு நாளும் கிடைக்காது. ஸோ ஆண்டவரை நம்ம இன்டெப்த்தாக இன்னும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் எதுக்காக சிலுவையில் அடிப்பட்டாராம்? நமக்கு சுகம் உண்டாகும்படி அடிக்கப்பட்டாராம், நமக்கு பலன் உண்டாகும்படி, நம்ம சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படி, நம்ம குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கும்படி, நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு இருக்கும்படி, நம்ம குடும்பத்தில் எல்லாமே சுமூகமாக நடக்கும்படி ஆண்டவர் நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ இந்த நாட்களில் நம்ம இந்த லெந்து காலத்தில் ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் நமக்கு எப்படி இருக்குது? ஒரு மேலோட்டமான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறோமா, இல்லைன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குதா? இதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, நான் உம்மை அறிகிற அறிவு, நீர் எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர், நீர் எதற்காக எனக்காக பாடுபட்டீர், நீ எதற்காக உயிரோடு எழும்பினீர் அப்படிங்கிற அந்த அறிவை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தியானித்தது போல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆண்டவரே, நீர் ஒருவரே அவர்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செய்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் அறிகிறவர்களாக இன்டெப்த்தாக உம்மோடு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே இருக்கத்தக்கதாக எங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராகப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் இன்னும் அறிய வேண்டுமப்பா. நீர் எங்களுக்காக எதற்காக அடிக்கப்பட்டீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீர் எதற்காக உயிரோடு எழும்பினீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக உயிரோடு எழுந்து ஆண்டவரே பரலோகத்திலே நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைக்கிறவைகள் எவைகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இரண்டாம் வருகையிலே தகப்பனே உம்மோடு நாங்கள் சேர்த்து கொள்ளப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு இந்த பூலோகத்தில் உண்டாயிருந்தால் மட்டுமே பரலோகத்தில் வரும்போது உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை உண்டாகுமே அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. தினம் தினம் உம்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே வளரத்தக்கதான கிருபைகள் நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவரை அறிகிற அறிவில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் நாளுக்கு நாள் பெருகணும்.
நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்கணும், நாங்கள் உம்மோட உறவாடணும் அப்படின்ற அந்த வாஞ்சையோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எதற்காக பாடுபட்டார், எதற்காக உயிரோடு எழுந்தார் என்பதை தியானிங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவார். காட் bless you.